வெற்றிக்காக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது வட்டார மக்களையும் இந்நேரத்தில் வரவேற்ற உப்புக்குளம் மோர்வீதி வட்டார அந்த மே 6ஆம் தேதிதான் இந்த வன்னிமண்ணை ஆட்சி செய்த அழகிய ரம்யமான பிரதேசத்தை கடந்த காலங்களிலே வங்குரோத்து நிலைமைகளாக ஆக்கி மன்னார் மாவட்டமானது பின்தள்ளப்பட்ட மாவட்டமாக ஆக்கப்பட்ட தேர்தலை தாண்டி இந்த காட்சி எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். காரணம், நான் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர். எனது அமைச்சுக்கு கீழால் தான் பெரும்பாலும் இந்த நாட்டிலே ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் யூனிட்டி, சமாதான சகவாழ்வு மையம் போன்ற பல நிறுவனங்கள் இருக்கிறது. உண்மையிலே நான் தெற்கை சேர்ந்தவன். பொதுவாக தெற்கிலே பெரும்பான்மை சமூகத்தோடு அரசியல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர். அங்கே இருக்கின்ற எமக்கு வருகின்ற செய்திதான், வடக்கிலே இருக்கின்ற மக்கள் பிரிந்து தூரமாகி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற மாதிரி நியூஸ் தான் எங்களுக்கு அங்கே வார். ஆனால் மன்னாருக்கு வந்து பார்க்கின்ற போது அப்படி இல்லை. எல்லோரும் ஒற்றுமையாக, அவங்க மிக நெருக்கமாக, அந்நியோன்யமாக வாழுகிற இந்த காட்சியை காண உண்மையிலே எங்களோட நாட்டில் சமாதானம் இல்லாமல் போறதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி ஜெர்மன் நாட்டிட ஒரு ஆய்வு குழுவினர் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு, எங்களோட நாட்டில் முஸ்லிம் சமூகம், தமிழ் சமூகம், சிங்கள சமூகம் பிரிந்து சில போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அந்த ஆய்வுகளோட முடிவில் சொல்லப்பட்ட விஷயம்தான், எமது நாட்டில் இடங்களுக்கு இடையில, மதங்களுக்கு இடையில பிரச்சனை வாரத்துக்கான முதல் தர காரணி அரசியல்வாதி. முதல் தர காரணி அரசியல்வாதி என்பதுதான் அவன் ஆய்விட முடிவு. இரண்டாவது காரணி மொழி. இரண்டாவது காரணி மொழி. உண்மையிலே நான் அமைச்ச பாரப்படுத்த போது உணர்ந்த ஒரு விடயம்தான், வடக்கிலே வாழ்கின்ற மக்கள் தமிழ் மொழியில் பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது, போலீஸ் நிலையத்துக்கு செல்கின்ற போது போலீஸ் அதிகாரிகளுக்கு சில போது தமிழ் மொழி தெரியாது. எனவே அங்கு சில போது பிரச்சனைகள் உருவாகும். வைத்தியசாலைக்கு செல்கின்ற போது மொழி காரணமாக பிரச்சனைகள் உருவாகிறது. சோர்வு அடைகின்றார்கள், வேதனை அடைகின்றார்கள். தனது சொந்த மொழியில் தனது வேதனைகளை, தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பது. எனவேதான் எனக்கு எமது அமைச்சுக்கு கீழால் இருக்கின்ற தேசிய மொழிகள் சம்பந்தமான ஆணைக்குழு, தேசிய மொழி சம்பந்தமான நிறுவனம், நிலட் போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி வடக்கையும் தெற்கையும் மொழி ரீதியாக இணைத்து ஒரு சமாதான சகவாழ்வு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி பல அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் வரை. நான் இன்றைக்கு மன்னார் பிரதேசத்தை வந்த டைமில் தாராபுரத்துக்கு போனேன். நான் ஒரு பிரதி அமைச்சர். ஆனால் இந்த வாகனத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விஐபி லைட்டை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தாராபுரத்தில் ஐக்கிய டைமில் இன்னும் அரசியல் ரீதியாக மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன தொடர்ந்தும் நான் இந்த ஏரியாட ஜம்பவான், நான் தான் இந்த ஏரியாட அரசியல்வாதி என்று காட்டுறதுக்கு விஐபி லைட்டோட பாவிச்சு கொண்டு. எனவே யாரோ சொன்ன தாராபுரத்துக்கு போனால்
முந்தி போனாக்கா வேற கட்சியை சார்ந்தவங்க போனா அடிக்கலாம், வாகனங்களை தகர்க்கலாம். எனவே உண்மையிலே தாராபுரத்துக்கு போனது மீட்டின் ஒன்றுக்கு போறதுக்காக அல்ல. 7 பண்டா அந்த அமைச்சர் எங்களுக்கு எங்களோட அரசாங்கத்தை செய்த யாருக்கு சரியா அடிச்சு பார்க்கணும். எனவே இப்ப அவரு வெட்டி பாம்பாக அடங்கி நான் கேள்விப்பட்ட இந்த பிரதேசத்தாலேயும் அவரோட வண்டியை கொண்டு போனேன். வண்டியில புகத்தானேலும் இறங்கி தக்கோடையில அப்படித்தானே இறங்கி நான் சொல்ல என்ன, இந்த வன்முறை அரசியலையும் நாங்க இந்த நாட்டில் இல்லாமலாக்கு, அரசியலை இல்லாமலாக்குற மாதிரி, இந்த நாட்டில் திருட்டு அரசியலை இல்லாமலாக்குற மாதிரி, இந்த நாட்டில் வன்முறை அரசியலையும் நாங்க கண்டிப்பாக இல்லாமலாக்கு. இப்ப நிறைய பேர் பயந்தீக்கி, நிறைய பேர் ஃபைல்ஸ் இப்ப மேல வந்தீக்கி அப்படித்தானே, நிறைய பேர் ஃபைல் மேல வந்தீக்கிய தேர்தல் முடிஞ்சதோட ஒரு சில அமைச்சர்கள் உள்ளுக்கு போற வாய்ப்பு, தேர்தல் முடிவுக்கு பின்னால உள்ளுக்கு போவான். எனவே மக்கள் சொத்துக்களை திருடினாக்கள், மக்கள் சொத்துக்களை பிழையாக பாவிச்சாக்கள், மக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாக்கள், கண்டிப்பா அதுக்குரிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம். அப்படித்தானே, கண்டிப்பாக அதுக்குரிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம். இது நகரசபை தேர்தல், மன்னார் நகரசபை தேர்தல். சில அமைச்சர்மார் 16 வருஷமாக அமைச்சர்களாக இருந்து பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷம் இருந்தீங்க. எனவே இந்த காலப்பிரிவுக்குள்ள செய்ய இயலாத அபிவிருத்திகளை எதிர்கட்சியில இருந்து கொண்டு அவங்க இந்த பிரதேசத்தை அபிவிருத்தியை செய்வதா என்பது நகைப்புக்குரியது. அத்தோடு சேர்த்து எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்தார். அவரின் ஊடாக அவர் வருகை தந்த பிற்பாடு கடந்த 2 கிழமைகளுக்கு